காளையர் கோவிலிலிருந்து புறப்பட்ட குதிரை கண்மூடித்தனமாக கொல்லங்குடியை நோக்கி சீறி பாய்ந்தது. குதிரையின் மீது அமர்ந்திருந்த வீரனின் கண்கள் அழுது அழுது வீங்கியிருந்தன. இந்த விபரீதத்தை வேலுநாச்சியாரிடம் எப்படி சொல்வது? இனி இந்த சிவகங்கை சீமையை எப்படி காப்பது? இது போன்ற சிந்தனை கவலைகள் அந்த வீரனை பற்றியிருந்தது. அதுவும் மற்றவர்களைப் போன்று இவன் சாதாரண வீரன் அல்லவே. ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை சீமைக்கு வேலுநாச்சியார் மருமகளாக வந்த போதே உடன் வந்த வீரனாயிற்றே. அதுவும் வேலுநாச்சியாரின் இமை போல் இருப்பதாக ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு வாக்கு கொடுத்தவராயிற்றே. குழந்தை பருவத்திலிருந்து வேலுநாச்சியாரின் வீர விளையாட்டுகளுக்கு குருவாக திகழ்பவராயிற்றே. அத்துடன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை அப்பு என்றும் வேலுநாச்சியாரை ஆத்தா என்றும் அழைக்கின்ற அளவுக்கு உரிமை பெற்றவராயிற்றே. வயோதிகம் வந்து சேர்ந்த போதும் மேனியின் வலுவில் மெலியாதவராயிற்றே. ஆம், சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல்தான் அந்த குதிரையில் வந்து கொண்டிருந்த வீரன். கொல்லங்குடி அரண்மனை வாசலில் இருந்த அரண்மனை பணியாளர்கள் சிலம்பு வாத்தியாரை கண்டு எழுந்து நின்றனர். குதிரையிலிருந்து குதித்த சிலம்பு வாத்தியார் ஆத்தா என்ற பெருங்குரல் எடுத்து கதறினார். அந்த குரல் கொல்லங்குடி கிராமத்தையே அசைத்து பார்த்தது. அதனால் மக்கள் அரண்மனை நோக்கி ஓடி வந்தனர். பணியாளர்களும் சேடி பெண்களும் விவரம் புரியாமல் வேதனையில் மூழ்கினர். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியார் ஏதும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அரண்மனைக்கு உள்ளிருந்து ஒரு சேடி பெண்ணுடன் வாசலுக்கு வந்த வேலுநாச்சியார் என்ன நடந்தது என்று கேட்டார். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்பது மட்டும் வேலுநாச்சியார் உள்ளத்தில் உறைந்தது. ஆத்தா, என் வாயால் நான் அதை எப்படி சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டு புலம்பி அழுதார் சிலம்பு வாத்தியார். காரணம் புரியாமலேயே கூடியிருந்தோரின் கண்கள் கலங்கின. ஐயா, எதுவாக இருந்தாலும் விவரத்தை சொல்லுங்கள் என்றார் வேலுநாச்சியார். அப்போதும் வார்த்தை வராமல் வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார் சிலம்பு வாத்தியார். பின் தன்னை தேற்றிக்கொண்டு, ஆத்தா, காளையர் கோவிலுக்கு தெய்வ தரிசனத்துக்காக சென்றிருந்த நமது மன்னரையும் இளைய ராணியையும் வெள்ளையர்கள் பதுங்கி நின்று சுட்டுவிட்டார்கள் என்று அழுதபடியே சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் வேலுநாச்சியாரின் உள்ளம் அவர்களுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்று 1000 முறை முணுமுணுத்து கொண்டது.